Hi dear students and viewers, welcome to our YouTube channel. I am Santosh from Vidilashmi Metric Higher Secondary School. ஏற்கனவே ஒரு ஸ்டோரி பார்த்துருப்போம். என்ன ஸ்டோரின்னா கிரைம் ஸ்டோரின்னு நினச்சிங்களா? இல்லை, யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நம்ம பார்த்துருப்போம். அதை அந்த டாப்பிக்கை பயன்படுத்தி நம்ம எப்படி சம்ம போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்க, யூக்ளிட் டிவிஷன் லெம்மானா நம்ம என்ன பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது யூக்ளிட் டிவிஷன் லெம்மா பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்ன பார்த்தோம்? ஏங்கிற ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்து டிவைடண்ட் ஈக்குவல் டு பிங்கிற டிவைசர் இன்டு குவாஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆர் வேல்யூ எப்படி இருந்திருக்கும்? 0க்கு ஈக்குவலாகவும் அதை விட பெருசாகவும் பியை விட சின்னதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, இந்த ஏங்கிறது என்ன சொன்னோம்? டிவைடண்ட் ஈக்குவல் டு பிங்கிறது என்ன பார்த்தோம்? டிவைசர் இன்டு கியூங்கிறது என்ன? குவாஷன்ட் பிளஸ் ரிமைண்டர். இதை நாம வச்சுக்கணும். இது பிரகாரம் தான் இந்த சம்ம நம்ம போட போறோம். கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். எல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸும் கேட்கலாம். எந்த பாசிட்டிவ் இன்டிஜர்? when divided by 3 ஆல டிவைட் பண்ணும்போது leaves the remainder 2 வரணும் அப்படிங்கிறான். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா என்ன? இன்டிஜர்ஸ்னா முதல்ல என்ன? இன்டிஜர்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸெட்ரா மைனஸ்ல ஆரம்பிச்சு 0 1 2 3 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். இதுல பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா என்ன? எதை சொல்லுவோம் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னா? 1 2 3 எக்ஸெட்ரா. பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்? நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 1 2 3 எக்ஸெட்ரா இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பாருங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, ஏங்கிற ஒரு இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறேன். ஏங்கிறது ஒரு நம்பர், இன்டிஜர்ஸ். சரிங்களா? ஏங்கிறது என்ன? இன்டிஜர். பிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? பிங்கிறது டிவைசரா 3 கொடுத்திருக்காங்க. பி என்ன கொடுத்திருக்காங்க? 3. ஆர்ங்கிறது ரிமைண்டர். ரிமைண்டர் என்ன கொடுத்திருக்காங்க? 2. அப்ப இதை எப்படி எழுதலாம்? பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா பிரகாரம் பை யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் பிரகாரம் எப்படி எழுதலாம்? A ஈக்குவல் டு இங்க எழுதிருக்கோம். A ஈக்குவல் டு B இன்டு Q பிளஸ் R. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். A வேல்யூ இன்டிஜர், அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். B வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 3 இன்டு Q பிளஸ் R வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 2. இது கிவன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? Qக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. Qக்கு நான் என்ன பண்றேன்? வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். Qக்கு 0 போடுறேன். 0 போட்டா A என்ன கிடைக்கும்? A ஈக்குவல் டு 3 இன்டு 0 பிளஸ் 2. 3 இன்டு 0 0. 0 பிளஸ் 2 என்னதுங்க? 2. அப்ப A வேல்யூ என்ன கிடைக்குது? இங்க 2. Then next Q ஈக்குவல் டு 1 போடுறேன். Q வேல்யூ என்ன போடுறேன்? 1 போடுறேன். 1 போட்டா என்ன கிடைக்கும்? இப்ப A ஈக்குவல் டு 3 இன்டு Qக்கு பதிலா 1 பிளஸ் 2. அப்ப 3 இன்டு 1 3. 3 பிளஸ் 2 எவ்வளவு கிடைக்குங்க? 5. A வேல்யூ 5 கிடைக்குது. அடுத்தது நான் Qக்கு பதிலா 2 போடுறேன். இப்ப A வேல்யூ என்ன கிடைக்குங்க? செக் பண்ணுங்க. இப்ப A ஈக்குவல் டு 3 இன்டு 2 பிளஸ் 2. 3 இன்டு 2 எவ்வளவு? 6. 6 பிளஸ் 2. இப்ப A ஈக்குவல் டு 8. இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு? therefore பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இப்போ 3 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 2 ஆ இருக்கும்போது இந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சதுங்க? 2. அடுத்தது 5
அடுத்தது 8 இப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க 3 3 ஆட் ஆயிருக்கு. நம்ம ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த எதாவது டிவைட் பண்றையோ அந்த நம்பரையும் ரிமைண்டரையும் ஆட் பண்ணுங்க 5. ரிமைண்டரை ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 5 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்ப என்ன பண்ணணும்? ரைட் சைடு அப்படியே 5 5 ஆட் பண்ணுங்க. இப்போ 5 3 3 என்ன கிடைக்குது? 3 தானே, 3 தானே டிவைட் பண்றோம், அப்படியே ஆட் பண்ணுங்க. அப்போ 8 11 எக்ஸெட்ரா போகும். இந்த சைடு என்ன பண்ணுங்க? 3 3 சப்ராக்ட் பண்ணிட்டு வாங்க. 5ல 3 போனா 2. அடுத்து 3 சப்ராக்ஷன் பண்ணா என்ன ஆயிரும்? -1 ஆன்சர் கிடைச்சிக்கிறோம். அவன் என்ன கேட்டிருக்காங்க? பாசிட்டிவ் இன்டிஜர் தான் கேட்டிருக்காங்க. இப்ப இந்தாண்ட நீ 3 சப்ராக்ட் பண்ணா -1 ஆன்சர் கிடைக்கும். அப்போ அது நெகட்டிவ் இன்டிஜரா போயிடுது. அப்ப நாம என்ன பண்ணக்கூடாது? -1 போடக்கூடாது. 2 5 8 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். புரிஞ்சுதுனால நெக்ஸ்ட் அடுத்த சம், செகண்ட் சம் பாருங்க. A man has 532 flower pots. 532 பூச்சாடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. He wants to arrange them. அதை வந்து அரேஞ்ச் பண்றாங்க. எப்படி அரேஞ்ச் பண்றாங்க? In rows such that each row contains 21 flower pots அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு ரோவ்லயும் 21 flower pots வைக்கிறாங்க. அப்படின்னா find the number of completed rows. எத்தனை ரோ வைக்க முடியும்? அந்த 21 பார்ட்ஸ் வந்துட்டு எத்தனை ரோவா நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க, கேக்குறாங்க. அண்ட் ரிமைனிங் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கும், ஃபிளவர் பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா கவனிங்க. டோட்டலா 532 இருக்கு. இந்த 532 ஃபிளவர் பார்ட்ஸ அவங்க என்ன பண்றாங்க? 21 21 அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. இப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் ரோல 21, அடுத்தது செகண்ட் ரோல 21, இப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டே வராங்க. அப்போ எத்தனை ரோ கம்ப்ளீட்டடா அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும், ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 532 மொத்தம் எத்தனை ஃபிளவர் பார்ட்ஸ் இருக்கு? 532. அத எத்தனை பார்ட்ஸா வந்து ஒரு ரோ வைக்கிறாங்க? 21 ஃபிளவர் பார்ட்ஸ் ஒரு ரோல் வைக்கிறாங்க. அப்போ இந்த 21ஆல நம்ம டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணோம்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ். இப்போ 42. ரிமைனிங் 1. இங்கேயும் 5ல 4 போனா ரிமைனிங் 1. நெக்ஸ்ட் டிஜிட் 2. அப்ப எத்தனை டைம் வரும் பாருங்க? 5 டைம்ஸ் வரும். 5 டைம்ஸ் போட்டீங்கன்னா 5 into 2 10. இப்போ ரிமைனிங் 7. அப்போ எத்தனை ரோவா அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்? 25 ரோவா அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். அப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 7 இருக்குன்னு சொல்றான். இத நம்ம யூக்ளிட் டிவிஷன் நம்மால எப்படி எழுதுவோம் பாருங்க. பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா எப்படி எழுதுவோம்? A ஈக்குவல் டு, அதாவது டிவைடண்ட் A ஈக்குவல் டு டிவைசர் இன்டு குவாஷன்ட் பிளஸ் ரிமைண்டர். அப்போ டிவைடண்ட் என்ன? 532 டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் என்ன? 21 இன்டு குவாஷன்ட் எவ்வளோ? 25 பிளஸ் ரிமைண்டர் 7. அப்ப என்ன ஆன்சர் கேக்குறாங்களோ அதை எடுத்துருதீங்க. இப்ப நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ், நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ், நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் எவ்வளோ? 25. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? ரிமைனிங் flower pot 7. அவ்வளவுதான். அப்போ டோட்டல் ஃபிளவர் பார்ட்ஸ எத்தனை ஃபிளவர் பார்ட்ஸா அரேஞ்ச் பண்றாங்க ஒரு ரோக்கு? 21. அதால டிவைட் பண்ணோம்னா நமக்கு கம்ப்ளீட்டட் ரோஸ் கிடைச்சிரும். அண்ட் பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஃபிளவர் பார்ட்ஸ் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாம். தேர்ட் சம். ப்ரூவ் தட் ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், இங்க பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் சொல்றாங்க. பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ், இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடுத்தடுத்து உள்ள 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 2ஆல டிவைட் ஆகும்னு சொல்றாங்க. என்ன இப்ப பாருங்க, பாசிட்டிவ் இன்டிஜர்னா எப்படி சொல்லுவோம்? 1 2 3 4 5 எக்ஸெட்ரா அப்படி சொல்லிட்டு போயிடும்.
இதான் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இதுல நான் என்ன பண்றேன், ரெண்டு நம்பரை எடுத்துக்கிட்டு ப்ராடக்ட் பண்ணனா அடுத்தடுத்து உள்ள ரெண்டு நம்பரை எடுத்துக்கிட்டு கன்சிக்யூட்டிவ், இந்த வார்த்தை முக்கியம், கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர் தான் அடுத்தடுத்து உள்ள ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டு ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணும், 2 ஆல டிவைட் ஆகுங்கிறாங்க. சரிங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இதை எடுத்துக்கிறேன். இதுல பாருங்க ஆட் நம்பர் முதல்ல ஸ்டார்ட் ஆகும், இங்க பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் முதல்ல ஸ்டார்ட் ஆகும். அந்த ரெண்டு டைப் நான் எடுத்துக்கிறேன். ஆட் நம்பர்னா ஜெனரல் ஃபார்ம் என்ன சொல்லுவோம், ஆட் நம்பர்னா 2k plus 1 அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் நம்பர்னா என்ன சொல்லுவோம், 2k அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இதை நல்லா தெரிஞ்சுங்க. ஜெனரலா எப்படி சொல்லுவோம், ஆட் நம்பர் அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும், 2k plus 1 ஜெனரலா வச்சுக்குவோம். ஈவன் நம்பர் அப்படின்னா 2k அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் கேஸ், லெட் ஆட் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறேன். லெட் 2k plus 1 and 2k plus 2 be the two positive integers அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப எப்படி நான் 1ல ஆரம்பிச்சிருந்தேன்னா இது 2k plus 1 அது கூட என்ன ஆயிருக்கு, 1 ஆட் ஆயிருக்கு. அப்ப 2k plus 1ஓட நான் 1 ஆட் பண்ணா என்ன ஆயிரும், 2k plus 2 ஆயிரும். இது பாருங்க 2k plus 1 ஆட் நம்பர், ஆட் நம்பர் கூட 1 ஆட் பண்ணா அடுத்த நம்பர் கிடைக்கும். அப்ப 2k plus ஓட 1 ஆட் பண்ணா அடுத்த நம்பர் கிடைக்கும். அதுதான் அடுத்த நம்பரா என்ன வச்சிருக்கேன், 2k plus 2 அப்படின்ட்டு. இப்ப இதை ரெண்டையும் என்ன பண்ணும், ப்ராடக்ட் பண்ணும். என்ன பண்ணும், ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும். ப்ராடக்ட் பண்ணுங்க, ப்ராடக்ட் 2k plus 1ஐயும் 2k plus 2ஐயும் நான் ப்ராடக்ட் பண்றேன். இப்ப இதுல பாருங்க செகண்ட் நம்பர் பாருங்க, இதுல 2 இஸ் காமன், 2 இஸ் காமன். அந்த 2 வெளியே எடுக்கிறேன். அப்ப அந்த 2 வெளியே எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும், 2k plus 1 இன்ட்டு இதுல 2 வெளியே எடுத்துட்டா k plus 1 இருக்கும். அப்ப இந்த 2 மல்டிபிள் இருக்கு, 2 மல்டிபிள் இருக்கும்போது கண்டிப்பா அந்த நம்பர் என்ன பண்ணும், 2 ஆல டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 இன்ட்டு 3 அப்படி இருக்குன்னா இப்ப நாம கண்டிப்பா இதை என்ன பண்ணலாம், 2 ஆல டிவைட் பண்ணலாம். இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர் மல்டிபிள் இருக்கும்போது 2 இன்ட்டு என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். அப்ப கண்டிப்பா எக்ஸாக்டா டிவைட் ஆகும். அப்ப இங்க 2 இஸ் என்ன எப்படி இருக்கு, மல்டிபிள் இருக்கு. therefore it is divisible by 2. கண்டிப்பா 2 ஆல டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன, நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஆட் நம்பரை முதல்ல எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஈவன் நம்பர் எடுக்கிறேன். நான் என்ன பண்றேன், ஈவன் நம்பர் எடுக்கிறேன். அப்ப எப்படி எடுத்துக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் கேஸ் என்ன பண்றோம்னா ஈவன் நம்பர் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்ப லேட் ஈவன் நம்பர் என்ன, 2k ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 2k 2k அடுத்து ஒரு நம்பர் ஆட் ஆகும். இப்ப 4 கூட இது ஈவன் நம்பர் தானே, இப்ப ஒரு நம்பர் ஆட் ஆகும் இல்லையா. அப்ப 2k கூட அடுத்த நம்பர் என்ன இருக்கும், +1 ஆட் ஆயிருக்கும். be the 2 positive integer அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, அப்போ இது என்ன பண்ணணும், நாம ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் எப்படி இருக்கும், அப்ப 2k into 2k plus 1 2k into 2k plus 1. அப்ப இது ரொம்ப மல்டிபிள் தான் இருக்கு பாருங்க. இப்ப 2 into k into 2k plus 1. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணும், இப்ப இப்படி எழுதிக்கிறேன் நான், எழுதுறேன் பாருங்க. Two into 3 into 3 plus 1 இந்த மாதிரி இருந்தா இது எல்லாமே 2 into 3 into இருக்கு. அப்ப 2 ஆல என்ன பண்ணும், கண்டிப்பா டிவைட் ஆகும். அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறேன் எக்ஸாம்பிள். அப்போ it is divisible by 2. அப்ப இந்த கேஸ்லயும் 2 ஆல டிவைட் பண்ணுது, அங்கேயும் 2 ஆல டிவைட் ஆகுது. therefore the product of two consecutive positive integers is divisible by 2. எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். therefore இது அப்படியே எழுதிக்கலாம், the product of two consecutive positive integers is divisible by 2 அப்படின்னு நாம நோட் பண்ணிக்கலாம். then next question number 5.
when the positive integers அதே தான் கொடுக்குறாங்க, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இங்கேயும் சொல்றாங்க. ஏங்கிறது A B C அப்படிங்கிற நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 13. என்ன பண்ணுது, 13ஆல டிவைட் பண்ணும்போது the respective reminders are ஏங்கிற நம்பரை 13ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Bங்கிற நம்பரை 13ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Cங்கிற நம்பரை 13ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் given என்ன கொடுத்திருக்காங்க, given ஏங்கிற நம்பரை 13ஆல டிவைட் பண்ணா இது என்ன நம்பர்னே தெரியாது. அப்ப எத்தனை டைம்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால நான் அதை என்னன்னு வச்சுக்கிறேன், எல்னு வச்சுக்கிறேன். எல் டைம் நான் டிவைட் பண்ணும்போது இங்க என்ன கிடைக்குது, 13ஆல எல் டைம் மல்டிபிள் பண்ணா இந்த ஏ வேல்யூ ரிமைண்டர் என்னவா இருக்கு, 9 இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 40 அப்படின்னு வச்சுங்க. நான் 13ஆல டிவைட் பண்றேன். அப்ப எத்தனை டைம் வரும், 3 டைம் போட்டீங்கன்னா என்ன வரும், 9 3 ரிமைண்டர் 1 வரும் இல்லையா. அப்ப இந்த எத்தனை டைம்னு தெரியாது, இந்த நம்பர் தெரிஞ்சாதானே எத்தனை டைம்னு போடுவோம். அப்போ இந்த கோஷன்ட் என்னன்னு தெரியாது, அதை நான் எல்னு வச்சுக்கிறேன். ரெண்டாவது நம்பர் என்ன சொல்றாங்க, பிங்கிற நம்பரை 13ஆல டிவைட் பண்ணா இங்க என்ன கோஷன்ட் தெரியாது, அதை நான் எம்னு வச்சுக்கிறேன். ரிமைண்டர் என்ன கிடைக்குதாமா, 7. அடுத்து மூணாவது நம்பரை 13ஆல டிவைட் பண்ணும்போது இங்கேயும் கோஷன்ட் தெரியாது, அதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன். ரிமைண்டர் என்ன கிடைக்குதாமா, 10. இது கிவன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது மூணையும் என்ன பண்ண சொல்றாங்க, ஆட் பண்ணா 13ஆல டிவைட் ஆகும்னு சொல்றாங்க. மூணையும் ஆட் பண்ணும்போது 13ஆல டிவைட் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ மூணையும் ஆட் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன், மூணையும் ஆட் பண்றேன். அப்போ A பிளஸ் B பிளஸ் C மூணையும் ஆட் பண்ணும்போது ரைட் சைடையும் ஆட் பண்ணிக்கலாம். என்ன இருக்கு பாருங்க, 13L பிளஸ் 9 பிளஸ் 13M பிளஸ் 7 பிளஸ் 13N பிளஸ் 10. இது நமக்கு ஆன்சரா வந்திருக்கு. இப்ப என்ன பண்ணலாம், 13 எது எல்லாம் காமனா இருக்கோ அதை வெளியே எடுக்கலாம். இது பாருங்க, 13L 13M 13N. அதுல 13 காமனா வெளியிடுங்க. 13 காமனா வெளியிடுச்சுன்னா இங்க ரிமைண்டர் என்ன இருக்கும், L. இங்க பிளஸ் என்ன இருக்கும், M. இங்க என்ன இருக்கும், பிளஸ் 13 வெளியிடுதா ரிமைனிங் N இருக்கும். ரிமைனிங் எல்லாம் கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 9 பிளஸ் 7 9 பிளஸ் 7 16 16 பிளஸ் 10 26. இப்போ இதுலயும் பாருங்க 2 டைம்ஸ் இருக்கும், 13 2 டைம்ஸ் இருக்கும். இதுலயும் நாம என்ன பண்ணலாம், 13 வெளியெடுக்கலாம். அப்போ L பிளஸ் M பிளஸ் N. இதுல 13 வெளியெடுக்கிறோம்னா அந்த நம்பரை 13ஆல டிவைட் பண்ணும். அப்ப எத்தனை டைம், 2 டைம்ஸ். அப்ப இங்க என்ன இருக்கும், 2. சரிங்களா. அப்ப கண்டிப்பா என்ன இருக்கு, 13ஆல கண்டிப்பா ரிமைண்டர் டிவைட் ஆகும். அப்ப ரிமைண்டர் என்ன இருக்குங்க, 0 இருக்கும். ரிமைண்டர் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். இப்ப இதுவும் பாத்தீங்கன்னா 13ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். அததான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. therefore A plus B plus C is divisible by 13. hence the proof. சரிங்களா. இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்தலாம். then last question, prove that the square of any integer. இங்க integer சொல்றாங்க, integer சொல்றாங்க, பாசிட்டிவ் கிடையாது, integers leaves the remainder ஒன்னா 0வா இருக்கும் இல்லனா 1ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. integer அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், integer அப்படிங்கிறது எக்ஸெட்ரா -2 -1 0 1 2 இப்படி போயிட்டே இருக்கும். இதான் integers. அப்போ அப்படி எப்படி இருக்கு integers, ஸ்கொயர் பண்ணும்போது அது மைனஸ் ஆனாலும் பிளஸ் ஆனாலும் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இப்ப இதுல ரெண்டு இருக்கு, ஈவன் நம்பரும் இருக்கு, ஆட் நம்பரும் இருக்கு. ஈவன் நம்பர்னா 2k நம்ம எடுத்துக்குவோம், ஆட் நம்பர்னா எப்படி எடுப்போம், 2k plus 1 அப்படின்னு எடுப்போம். இப்ப இது ரெண்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் நான் என்ன பண்றேன், ஈவன் இன்டிஜர் எடுத்துக்கிறேன். லெட் ஈவன் இன்டிஜர் ஈவன் இன்டிஜர் எடுத்துக்கிட்டோமா, அப்ப 2k. அதை என்ன பண்ணணுமா, ஸ்கொயர் பண்ணணும். அப்ப ஈவன் இன்டிஜர்ங்கிறதுனா 2k, அதை நான் ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 4k ஸ்கொயர். அப்ப இது எப்படி எழுதிக்கலாம், 2 into 2k ஸ்கொயர் பிளஸ் 0 அப்படின்னு எழுதிக்கலாமா இல்லையா.
2 into 2 4k square. ரிமைண்டர் என்னவா இருக்கும்? 0 ஆட் பண்ணாலும் ஒண்ணு, ஆட் பண்ணாலும் ஒண்ணு. அப்போ இது வந்துட்டு யூக்ளிட் டிவிஷன் லெம்மா பிரகாரம் நீங்க போட்டீங்க அப்படின்னா இது ஒரு நம்பர் ஏங்கிற நம்பர், இது வந்துட்டு டிவிசிபிள் டிவைசர் இன்டு குவாஷன் பிளஸ் 0. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணும்? இட் இஸ் divisible by 2, leaves the remainder என்ன இருக்கும்? 0. என்ன இருக்கும்? ரிமைண்டர் 0 இருக்கும். நெக்ஸ்ட் ரெண்டாவது கேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் நம்பர் எடுத்துக்கோம். ரெண்டாவது கேஸ் என்ன பண்ணலாம்? ஆட் நம்பர் எடுத்துக்கலாம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் கேஸ் லெட் ஆட் இன்டிஜர் எடுத்துக்கிறேன். ஆட் இன்டிஜர் நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும்போது ஆட் இன்டிஜர் என்னது? ஜெனரல் ஃபார்ம் 2k plus 1. 2k plus 1 என்ன பண்ணணுமா? ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது என்னது? இது பாருங்க, a plus b the whole square. a plus b the whole square ஃபார்முலா என்ன? a square plus b square plus 2ab. அப்ப aங்கிறது நீங்க 2k, bங்கிறது என்ன? 1 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2k ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 4k ஸ்கொயர் plus b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா 1 plus 2 into 2k into என்ன வரும்? b வேல்யூ 1. சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4k ஸ்கொயர் பிளஸ் இதை ஃபர்ஸ்டா எழுதிக்கிறேன். எல்லாமே அடிஷனல் இருக்கனால இப்படி என்ன ஆகும்? 2 into 2k என்ன ஆயிரும்? 4k plus 1. இதுல ரெண்டுலயும் பாருங்க, நம்ம 4 காமனா வெளியே எடுக்கலாம். அப்ப வெளியே எடுத்தீங்கன்னா 4 of k ஸ்கொயர் பிளஸ் k பிளஸ் 1. இதை நாம இன்னும் கூட பிரிச்சு எடுத்து எழுதிக்கலாம். எதால டிவைட் பண்ணணும்னு சொல்றாங்க? 4 ஆல டிவைட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப இங்கேயும் 4 தான், இதை மறந்த கூடாது. இங்க 4 தான். அப்ப இங்க 4 ஆல டிவைட் ஆகும் இது கண்டிப்பா. அப்ப இது ஈக்குவல் டிவிஷன் நம்ம பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா இது என்னது? a ஈக்குவல் டு இங்க என்னது? டிவைசர் b இன்டு குவாஷன்ட் பிளஸ் 1. அப்ப பாருங்க, இந்த டிவைசர்ங்கிறது என்ன? 4 டிவிசிபிள் பை 4. 4 ஆல டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் என்ன வருது? 1 வருது. அப்போ therefore it is divisible by 4 இருக்கும்போது leaves the remainder என்ன இருக்கு? ரிமைண்டர்ங்கிறது என்ன இருக்கு? 1. அதான் சொல்லியிருக்காங்க. இங்க 4 ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? 4 ஆல டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் என்ன இருக்கு? 0. 2 ஆல டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0 தான். இந்த क्वेश्चनல 4 கொடுத்திருக்கனால 4 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன இருக்கும்? 0 இருக்கும். இங்க 4 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ hence the fruit ஒரு இன்டிஜர்னுடைய ஸ்கொயரை நாம 4 ஆல டிவைட் பண்ணும்போது ஒன்னா ரிமைண்டர் 1 இருக்கும், இல்லைன்னா ரிமைண்டர் 0 இருக்கும். hence the fruit. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈக்குவல் டிவிஷன் லெம்மாவை எப்படி நாம சம்ல அப்ளை பண்றோம்னு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். படிங்க, நல்லா கவனமா படிங்க. மேக்ஸ்ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டான சாப்டர். ஈஸியா படிக்கலாம். மெமரி பண்ணாம நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.